Hi, hello, வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா CAD சென்டர் அண்ணாநகர் மதுரையில் சிவில் ஃபேக்கல்ட்டியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Staad.Pro பற்றின டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன BIM கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ BIM அப்படின்றது வந்து என்னன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ இதோட டைட்டில்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. பில்டிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து டேட்டாவாக டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா BIM கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் முடிக்கிற வரைக்கும் உண்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை தான் வந்து என்ன BIM கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். BIM கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா ஒரு 7 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் இந்த பேராமீட்டர்னு சொல்றதை விட நீங்க 7 டைமென்ஷன்ஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா 1D, தட் இஸ் இது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல லொகேட் ஆக போகுது அப்படின்றது. செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா 2Dன்னு சொல்லுவோம். 2D மீன்ஸ் 2 டைமென்ஷனல், அதாவது X and Y. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளோர் பிளான்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வருவோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம வந்து 2Dன்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா 3Dன்னு சொல்லுவோம். 3D மீன்ஸ் XYZ, அதாவது ஒரு பில்டிங்கோட லென்த், பிரெத், ஹைட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மீன் பண்ணுவோம். 3D மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கம்ப்ளீட்டா ஒரு பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் மாடலிங் வந்து பண்றதை வந்து என்னன்னா 3D அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த டேட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முடிப்பேன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பில்டிங் நான் வந்து லொகேட் பண்ண போறேன், 2D பண்ண போறேன், 3D பண்ண போறேன், அதுக்கப்புறம் அதுக்கு நான் வந்து டைமிங் வந்து சொல்ல போறேன் அப்படின்றதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்ப்போம், அதாவது பட்ஜெட். இந்த ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஆகும், அந்த பட்ஜெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஓகே சொல்லுவாங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எதில் கொண்டு வருவோம் அப்படின்னா காஸ்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டருக்குள்ள வந்து கொண்டு வருவோம். அடுத்தது பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் வந்து டைம் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, டைமும் பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படின்னா டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளவு நாள்ல ஒர்க் முடிப்போம் அப்படின்றத சொல்லுவோம். பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளும் நம்ம வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் முடிப்போம். இப்போ ஸ்டார்டிங்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடுறேன்னா ஃபவுண்டேஷன் பண்றதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து ஆகும், எவ்வளவு மேன் பவர் வந்து நமக்கு வந்து தேவைப்படும், எவ்வளவு எக்யூப்மெண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும், இது எவ்வளவு நாள், இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு பில்டிங் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ்லாம் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டிரைவ் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா BIM கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த BIM அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த 7 கான்செப்ட்மே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கும். இது மட்டும் கிடையாது, BIM பாத்தீங்கன்னா இந்த 7 கான்செப்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் அப்படின்ற ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து இருக்கு. ஸோ வாட் இஸ் கொலாபரேஷன்? கொலாபரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்க்ளூட் ஆக முடியாது. ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து, அதாவது அதுக்கு சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுல இருந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் வருவாங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் வருவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வருவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வருவாங்க, HVAC இன்ஜினியர்ஸ் எல்லா பேருமே வந்து வருவாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து ஒரு பில்டிங்க்கு தேவையான ஸ்ட்ரக்சரல் டிசைனை வந்து போட்டு கொடுப்பாங்க. ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான ஃப்ளோர் பிளான், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க. HVAC அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல வந்துட்டு ஏசி வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஹீட்டிங் கால்குலேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு HVAC இன்ஜினியர் வந்து பார்ப்பாங்க. ஸோ வேரியஸ் பார்ட்ஸ்ல நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ இதுல கொலாபரேஷன் வந்து எப்படி நடக்கும், பிம் கான்செப்ட்ல கொலாபரேஷன் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து பண்ற ஒர்க் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா, நம்ம ஒரு சென்ட்ரல் ஃபைல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து காமனா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸாலையுமே வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து கொலாபரேஷன். கொலாபரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிம் கான்செப்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து வரும். நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன வரும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம் கான்செப்ட் வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க, நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு டெவலப் ஆகிட்டு வருது, பிளஸ் இதோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன, பிம் கான்செப்ட் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன வந்து யூஸ் பண்ண போறோம், இதுக்கு இருக்கக்கூடிய ஜாப் ப்ரொஃபைல்ஸ்ல என்னென்ன, எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு, சேலரி பேக்கேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம்.